ஸோ வணக்கம்ப்பா. நம்ம நேற்று கூகுள் மீட்டில் மீட் பண்ணி பேசியிருந்தோம். அண்ட் நிறைய பேர் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ் கேட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த செஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் ஒரு சிலர் பாயிண்ட் அவுட் பண்ணி கொஷின் கேட்டது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான். ஸோ அதனால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இப்போ ஆல்ரெடி 2 செஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த செஷன் கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எழுதிட்டு அல்லது அந்த ஃபோனில் பார்த்துட்டே கூட நீங்கள் இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் டேரெக்டாக நம்ம செஷனுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 செஷனும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, நான் ஓஆர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், அண்ட் எல்பிபி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், அண்ட் அந்த எல்பிபி எப்படி ஃபார்முலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறது, அண்ட் அதை நிறைய பேர் நல்லாவே பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த எல்பிபி எந்தெந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தா நமக்கு 2 மெத்தட். ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ். ஸோ அந்த கிராஃபிக்கல் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நான் ஒரு ப்ராப்ளம் எனக்கு செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சிடென்ட்லாம் ப்ராப்ளம் மாறி போஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை நான் இப்போ இங்கே சால்வ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் நான் மறுபடியும் கிளாஸ் ரூமில் வேறு ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இன்னைக்கு செஷனில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிடுவேன் இல்லையா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிராஃபிக்கல் மெத்தட்லேயே வேரியஸ் கேசஸ். ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன சார் பண்ணுறது, அந்த மாதிரி வந்தால் என்ன சார் பண்ணுறது, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அந்த 2 பேர் ஃபோன் பண்ணி வேறு கேட்டீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியஸ் கேசஸ் அது சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சுது. அதாவது இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல 90% முடிச்ச மாதிரி இது 2ஐயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் இருக்குது, அது ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் நான் இந்த செஷன்லேயே சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஓகே அண்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ மினிமைசேஷன் ஆஃப் இசட் 7y1 plus 8y2 such that, subject to the constraint, it is not such that, so 3y1 plus y2 greater than or equal to 8 and y1 plus 3y2 greater than or equal to 8. ஸோ நம்மகிட்ட 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுட்டு நம்ம இதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். y1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், y2ஓட வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன செஷனில் சொல்லியிருந்தேன், நான் மறுபடியும் ரீகால் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு எல்பிபி அதை கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் செய்யணும். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை விட்டுட்டு இந்த 2 எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மகிட்ட 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகே, ஸோ அது முக்கியமாக அதில் 2 வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 2 வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு எல்பிபியை கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டு சால்வ்னு கொடுத்து 2 வேரியபிள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போயிடலாம். அல்லது சால்வ் கிராஃபிக்கலினே கொஸ்டினில் கொடுப்பாங்க, அப்போ நம்ம இந்த மெத்தடுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ ஐதர் 2 வேரியபிள் இருந்தால் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம், அல்லது சால்வ் கிராஃபிக்கலி அப்படின்ட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மெத்தடில் போக போகிறோம். அண்ட் அதுக்கு 2 வேரியபிள் இருக்கணும். 3 வேரியபிள் இருந்தால் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க. ஸோ ஏன் அப்படின்னா 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம 2Dயில் தான் கிராஃப் போடுவோம் இல்லையா. ஸோ 2 ஆக்சிஸ் வரும். ஸோ y1க்கு ஒரு ஆக்சிஸ், y2க்கு ஒரு ஆக்சிஸ் கொடுத்து நம்ம ஈஸியாக கிராஃப் போட்டுடலாம். ஆனால் 3 வேரியபிள் வந்துச்சுன்னா நமக்கு 3 டைமென்ஷனில் கிராஃப் போட முடியும். ஸோ 3 டைமென்ஷனில் கிராஃப் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் போடலாம், அண்ட் நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் அதை பண்ண மாட்டோம். 3 வேரியபிள்ஸ் மேக்ஸிமம் வராது, 2 வேரியபிள்ஸ் தான் வரும். அண்ட் இந்த ஃபியூச்சர் யூனிட்ஸ்லேயே கூட 2 வேரியபிளை வச்சு நமக்கு வெறும் சால்வ்னு இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இது ஒரு எல்பிபி மினிமைசேஷன் கேஸ். ஸோ 7y1 plus 8y2 and 3y1 plus y2 greater than or equal to 8, y1 plus 3y2 greater than or equal to 8. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் எழுதிங்க, அதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 7y1 plus 8y2, 3y1 plus y2 greater than or equal to 8, y1 plus 3y2 greater than or equal to 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி எல்லாம் ஈக்குவல்ட்டாக மாற்றுவோம். அதாவது 3y1, ஸோ 3y1 plus y2 equal to 8. அண்ட் அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை மாற்றணும் அப்படின்னா y1 plus 3y2 equal to 8. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்இக்வாலிட்டிலாம் ஈக்குவல்ட்டாக மாற்றிட்டு 2 வேரியபிளில் ஏதாவது ஒரு வேரியபிளை 0 பண்ணி இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ எடுத்து அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி மீதி இன்னொரு வேரியபிளை 0 பண்ணி அதை இன்னொரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஒரு ஈக்குவேஷன் நமக்கு 2 பாயிண்ட் வேணும். ஸோ அந்த 2 பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுனா, ஒவ்வொரு வேரியபிளாக 0 பண்ணி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸாக மென்ஷன் பண்ணுவோம். அப்படி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்இக்வாலிட்டியை வச்சு நம்ம ஃபீசிபிள் ரீஜன் மார்க் பண்ணுவோம். அந்த ஃபீசிபிள் ரீஜனோட பவுண்டரியில் இருக்க பாயிண்ட்ஸ், ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத கலெக்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை கொண்டு
இந்த ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமைசேஷன்னா அதில் வர மேக்ஸிமம் வேல்யூ, மினிமைசேஷன்னா அதில் வர மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈக்குவாலிட்டி மாற்றி எழுதிட்டோமா? இப்போ நமக்கு இதுல இருந்து 2 பாயிண்ட் எடுக்கணும். அதாவது ஒரு இன்இக்வாலிட்டி பார்த்தேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அதை வந்து நான் ஒரு ஈக்குவல்ட்டா மாற்றி ஒரு ஈக்குவேஷனை எழுதி வச்சிருக்கேன். அண்ட் இதுல இருந்து எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் y1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் இந்த பார்ட் 0 ஆயிடும். 3 × 0 0 ஆயிடும். நமக்கு என்ன வரும்னா y2 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன? 0, 8. அண்ட் அதுக்கப்புறம் இதே ஈக்குவேஷன்ல y2 is equal to 0ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? 3y1 is equal to 8. y2 0 ஆயிடும். 3y1 is equal to 8. அப்போ y1 is equal to 8/3. ஸோ 8/3 என்னது? 8 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 3 3s are 9 வந்துடும். அப்போ 2 3s are 6 அண்ட் ரிமைண்டர் 2 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திப்போம். 6 3s are 18 and remainder 2 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். 2.666 நம்ம ரேண்டமா அப்ராக்சிமேட்டா 2.6 வச்சுக்கலாம். ஸோ அப்போ y1 2.6. அப்போ இதுக்கான பாயிண்ட் என்ன? 0, 2.6ஆ அல்லது 2.6, 0வா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரும்? y1 ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் y2 எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுதிருக்கோம். y1 ஃபர்ஸ்ட், y2 செகண்ட். இங்கே தான் நம்ம y2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டாலும் நம்ம என்ன எழுதணும்னா y1 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ 2.6, 0 அது ஒரு பாயிண்ட் ஆச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த கன்ஸ்டன்ட் என்ன? y1 plus 3y2 is equal to, sorry, is greater than or equal to 8. ஸோ ஆக்சுவலாக நான் ப்ராப்ளமே தப்பாக எழுதிருக்கேன். is greater than or equal to 11, sorry, greater than or equal to 11 and இங்கேயும் 11. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வாட்டி செக் பண்ணோம் இல்லையா? ஸோ இதில் அகைன் y1 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3y2 is equal to 11. அப்போ y2 is equal to 11/3. ஸோ 11 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9, 4 3s are 12 வந்துடும். அப்போ 3 3s are 9, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திப்போம். ரிமைண்டர் 2 வந்துடும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 20. அப்போ 6 3s are 18, அகைன் 2 3.666 சம்திங் வந்துருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து 0, 3.6. ஓகே, அண்ட் அதே மாதிரி அடுத்து y2 equal to 0ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? y1 is equal to 11 வந்துடும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் 0, 11ஆ நல்லா யோசிச்சு சொல்லணும். 11, 0. ஸோ y1 ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட் மீனிக்கு நமக்கு 2 செட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம கிராஃப் போடலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மெட்டீரியலில் இருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 0, 8, 2.6, 0. நான் இதுக்கு இந்த வார்த்தில் எழுதி வச்சுக்கிறேனே. என்னென்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 0, 8 அண்டு 2.6, 0. ஓகே, அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு 0, 3.6 அண்ட் 11, 0. சரி, இப்போ இதை நான் அழிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஃப் என்ன பண்ணும்? எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை ஆக்சிஸ் போட்டுக்கணும். நம்ம 2 வேரியபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 2 ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஸோ 2 ஆக்சிஸில் ஒரு ஆக்சிஸ் வந்து y1, இன்னொரு ஆக்சிஸ் வந்து y2. ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ அண்ட் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போடுற கிராஃப் எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சிஸில் தான் இருக்கும். அது ஏன்னு நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நான் ரீகால் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த y1 y2 வேல்யூ greater than or equal to 0, அது வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும், 0 அல்லது அதுக்கு மேலே. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேயா? ஸோ இதில் இந்த ஆக்சிஸ் வந்து நான் y1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இது y2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து y2 ஆக்சிஸில் அதிகபட்சம் 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அண்ட் y1 ஆக்சிஸில் அதிகபட்சம் 11 இருக்குது. அண்டு அவ்வளோதான். y1ல எனக்கு 2.6, அதிகபட்சம் 11. ஸோ y1ல எனக்கு அதிகபட்சம் 11 வரைக்கும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 5 5ஆக பிரிச்சுக்கலாமா? வேணாம், 2 2ஆக போவோம். ஓகே, ஸோ இங்கே 0, 2, 4, 6, 8, 10, 12. நம்ம படிக்கணும்னா இல்லையா? ஸோ கிராஃப் போட்டிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த y2 ஆக்சிஸில் அதே மாதிரி 2, 4, 6ன்னு பிரிச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஸோ 2, 4, 6, 8 அண்ட் இங்கே 10 போட்டுருவோம். ஓகே,
ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாயிண்ட் 0,8. அப்போ y1 ஆக்சிஸில் 0, y1 ஆக்சிஸில் 0 அண்ட் y2 ஆக்சிஸில் நமக்கு 8. அப்போ 0,8. ஸோ இந்த பாயிண்ட் தான் 0,8. அண்ட் அதுக்கப்புறம் 2.6,0. ஸோ 2.6னா 2 இங்கே நடுவில் 3 இருக்கும், நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 2.6 இங்கே அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு வச்சுட்டு நான் வந்து 2.6,0. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் இல்லையா. ஸோ அப்போது நேராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பாயிண்ட் இருந்துச்சு 0,3.6. ஸோ y1 ஆக்சிஸில் 0 அண்ட் y2 ஆக்சிஸில் 3.6. ஸோ y1 ஆக்சிஸில் 0, y2 ஆக்சிஸில் 3.6. ஸோ இங்கே 4 இருக்குது, 4க்கு மேலே வருமா கீழே வருமா. ஸோ 2க்கு மேலே தான் 3 வரும் இல்லையா. ஸோ நடுவில் 3, 3.6னா அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போது 0,3.6. ஓகே, ஸோ எல்லாம் தெரியலனா இங்கே தான் பெருசாக இல்லைறேன். இது 0,8 அண்ட் இது வந்து 2.6,0 அண்ட் இது வந்து 0,3.6. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 11,0. அதாவது x1ல 11, சரி y1ல 11, y2ல 0. ஸோ y1ல 10, 11, y2ல 0னா இங்கே வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 10க்கும் 12க்கும் நடுவில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது 11,0. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். எது இங்கே இருக்க 3.6, அங்கே இருக்க 11. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இது ஈக்குவேஷன் 1ஓட லைன் அண்ட் இது ஈக்குவேஷன் 2ஓட லைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம், அதை கிராஃபில் பிளாட் பண்ணோம். பிளாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து ஒரு லைனாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனோட பேரையும் நம்ம ஒவ்வொரு லைனாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த இன்இக்வாலிட்டிலாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு என்ன இருக்கு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷன் இது இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவலாக இருக்க மாதிரி ரீஜன் எல்லாமே வரும். ஸோ அப்போ இது எங்கே இதுன்னு பாருங்க, இங்கே 2.6ங்கிற பாயிண்ட்ல இருக்கு, அங்கே 8 இருக்கு. ஸோ 8க்கு அதிகமான வேல்யூல எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்குமா இந்த பக்கம் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ அந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ எல்லாமே நமக்கு அதிகமான வேல்யூ. ஸோ ஓகேயா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2.6க்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே நமக்கு அதிகமான வேல்யூ. ஸோ நான் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சிஸ்னால பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. ஓகே, அதிகமாக இருக்கிறது. ஓகே, அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு என்னது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனோட லைன் இது, இந்த லைனுக்கு அதிகமாக. ஸோ இங்கே 4 பக்கத்தில் தைச்சாலும் இதுக்கு அதிகமாக இருக்க வேல்யூஸ்லாம் இப்படி மேலே இருக்கும். அண்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே 11, இதுக்கு அதிகமாக இருக்க வேல்யூஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்குது, நான் இதுக்கு வெர்டிகலாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வெர்டிகலாக இந்த லைனுக்கு கீழே போகக்கூடாது. ஓகே, இது ரெண்டாவது லைனுக்கு மேலே. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு லைனும் எந்த ஏரியாவில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்காது அண்ட் இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்காது. எங்கே மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த பார் அப்படியே நோட் பண்ணுவோம். ஸோ இந்த என்னது இந்த பாரில் ஆரம்பித்து அப்படியே இப்படி வந்து அண்ட் இங்கே ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீஜியனோட பார்டரில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்டர்னா இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபீசிபிள் ரீஜன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ feasible region. ஓகே, ஸோ இப்போ அந்த பக்கம் அன்பவுண்டடா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த கேஸ்ல நான் சொல்லும்போது சொல்றேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுமா. ஸோ 11,0 அதை இங்கே எழுதிடுறேன். ஸோ இதை அழிச்சிடுறேன். நம்ம இப்போ வந்து feasible regionோட பவுண்டரி பாயிண்ட்ஸை பற்றி எழுதிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 11,0 அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, தெரியாது. நம்ம ஆக்சுவலாக ஒரு பேர் வைப்போம்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இதான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன் அண்ட் இதை பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஏன்ற பாயிண்ட் நமக்கு 11,0 தெரியும், நம்ம தான் அங்கே மார்க் பண்ணோம். ஸோ அதனால் அங்கே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே ஒய் கீழே போகலை அப்படின்னு. ஏன்னா இது வந்து நெகட்டிவ், நம்ம பாசிட்டிவ்ல மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக எங்கெல்லாம் வரும் அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக வரும், இந்த பாசிட்டிவ் ஆக்சிஸ் மட்டும் வரும். ஓகே,
சரி, அந்த ஏன்ற பாயிண்ட் 11,0. பின்ற பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அப்படியே அந்த சின்ற பாயிண்ட் என்னது? அது எந்த பாயிண்ட்? நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் தான் இது, 0,8. ஸோ 0,8. ஸோ இந்த பீன்ற பாயிண்ட் தெரியாது. என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்ல எந்த ரெண்டு லைன் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எந்த ரெண்டு லைன்? இதுக்கிறதே ரெண்டு ஈக்குவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா y1 y2ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இதை பாருங்க. இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுங்க. எழுதுறதுனா எழுதிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அப்போ கிராஃப் போட்டுட்டோம், ஒரு பவுண்டரி பாயிண்ட்ஸ் பார்த்தோம். நமக்கு இந்த பீன்ற பாயிண்ட் தெரியல, அதில் எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ரெண்டு லைன். ஸோ அந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு y1 y2 கிடைச்சிடும். ஸோ இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுறது இங்கே பண்ணுறேன். ஓகே, கிராஃப் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன இருக்குது? 3y1 + y2 = 8ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் இது y1 + 3y2 = 11. ஸோ இங்கே 3y1 வேணும்னா என்ன பண்ணலாம்? ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ 3y1 + 3 3s are 9y2 and 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33. ஓகே, ஸோ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு 3y1 கேன்சல் ஆகிடும். இங்கே y1 - 9y2, அப்போது 1 - 9 நமக்கு -8y2 = 8 - 33. ஸோ 8 - 33 என்னது? 25. ஸோ -25 இல்லையா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் y2 = 25/8. ஓகே, அது இருக்கும், செக் பண்ணிங்க. 33 இருக்குது. ஸோ 25ஓட 8 ஆட் பண்ணால் 33 வருமா? எஸ், 25 + 8 33. ஓகே, கரெக்ட் தான். ஸோ இப்போ இந்த 25 8ஆல் டிவைட் பண்ணணும். 25 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24. ஓகே, அப்போது 3 8s are 24, ரிமைண்டர் 1, டாட் வச்சு 0 சேர்த்திப்போம். 1 8s are 8, ரிமைண்டர் 2, அண்டு 2 8s are 16. நம்ம 3.1 மட்டும் வச்சுப்போம். ஸோ y2. ஸோ இந்த y2 வந்து 3.12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் y1ஓட வேல்யூ ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? 25/8ன்னு வச்சுக்கலாமா? இல்லை, வேண்டாம், அப்படியே இருக்கணும். ஸோ 3.12 நம்ம அதை வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஈக்குவேஷன்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோமே. ஸோ ஆக்சுவலாக நினச்சி தான் ஆகணும். ஓகே, எஸ். அப்போது 3y1 + y2 பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 3.12 = 8. அப்போது 3y1 = 8 - 3.12. அப்புறம் 8 - 3.12 என்ன வரும்? 5.88 வரும்னு நினைக்கிறேன். எஸ், 5.88. ஓகே, ஸோ 8.00 அண்ட் 3.12. ஸோ இங்கே வந்து 8 வந்துடும். இங்கே 9னா அங்கே 8 வந்துடும். ஓகே, அப்போது இங்கே வந்து 7னா 4.88. சாரி, ஸோ 4.88. ஸோ 12னா 5, 5 3 8, 4.88. அப்போது 3y1 = 4.88 and y1 = 4.88/3. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டாம். இங்கே என்ன வச்சுக்கலாம்னா y2 வந்து 25/8ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி 25/8ன்னு வச்சா
ஏன்னா பாயிண்ட்ல வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அப்ராக்சிமேட்டாக தானே பண்ண போகிறோம். அது அப்படியே அந்த ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். கிராஃப்ஸ்லாம் மறுபடியும் போட போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம 25/8 வச்சுக்கலாம். அதாவது y2 = 25/8. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் 3y1 + 25/8 = 8 இருக்கும். அண்ட் 3y1 = 8 - 25/8. ஸோ 8 8s are 64 - 25 / 8 இருக்கும். ஸோ 3y1. அப்போ y1 = 3y1. ஸோ இங்கே 64 - 25 என்ன வரும்? 64 - 20 40. அப்போது 49 வரும்னு நினைக்கிறேன். எஸ், 49 + 24. அப்போது 54 39. எஸ், இப்போ 44 64 வரும். எஸ், / 8. அண்ட் அதுக்கப்புறம் y1 = 39/8 × 3. ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ y1ங்கிறது 13/8. ஓகே, ஸோ அப்போ y1ங்கிறது 13/8, y2ங்கிறது 25/8. நம்ம சப்ஸ்டிட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் டிவைட் பண்ணல. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் என்னது? 13/8 அண்ட் 25/8. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, நான் இதை அழிச்சிடறோம். இதுக்கு மேலே இந்த கன்ஸ்டன்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு டேபிள் போட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன டேபிள் அது? இங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இங்கே Z. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது? 11,0. ஸோ 11,0 போட்டால் இசட்டோட வேல்யூ என்ன வரும்? இங்கே சரி 8க்கு பதிலாக y2க்கு பதிலாக 0 போட்டுடலாம். அண்ட் y1க்கு பதிலாக 11 போட்டால் நமக்கு 77 வரும். ஸோ 11,0, y1க்கு 11, y2க்கு 0. அண்ட் அதுக்கப்புறம் 13/8 25/8 அதை போடணும். ஸோ 13/8 25/8 சப்ஸ்டிட் பண்ணால் 7 × 13/8 + 25 × 25/8. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணலாமா? சாரி, 8 × 25/8. ஸோ இந்த 8 இந்த 8 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 7 13s are, ஸோ 70, 7 3s are 21, நமக்கு 91/8 ப்ளஸ் இங்கே 25 இருக்கும். ஸோ 91 + 25 × 8 / 8. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த y1க்கு 0, y2க்கு 8. ஸோ அப்போ 0,8. இங்கே 0 போடணும், இங்கே 8 8s are 64. ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட் டிவைட் பண்ணிடலாமே. இதுக்கு அவ்வளோதான் கஷ்டப்பட்டுட்டு டிவைட் பண்ணால் என்ன வரும்? 91/8 டிவைட் பண்ணால் நமக்கு 11 8s are 88, ரிமைண்டர் 3 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திப்போம். ஸோ 11.30. அப்போது 5 8s are 40. அப்போது 4 8s are 32, 3 8s are 24 சம்திங் வரும், ப்ளஸ் 25 சம்திங் வரும். ஸோ 11.3 நான் அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்? 36.3 இல்லையா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்? அந்த 3 பாயிண்ட்டையும் எடுத்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் வந்திருக்கு. அதாவது 77, 36.3 அண்ட் 64. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த இசட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் இசட்டோட வேல்யூஸ், இதெல்லாம் நமக்கு வர்ற பாசிபிள் வேல்யூஸ். அந்த இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமைஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ, நம்ம இசட்டுக்கு வந்த வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மினிமைஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்த வேல்யூவில் எது மினிமமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே மினிமைஸ்ன்னு இருக்குது. ஸோ மினிமைஸ்னா ஒவ்வொரு வேல்யூ செக் பண்ணும். ஸோ 77 கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்குது, அதை விட கம்மியாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 36.3 அதை விட கம்மியாக ஏதாவது இருக்கா? இல்லை, அது மட்டும்தான் கம்மியான வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் 36.3 இஸ் தி ரெக்வயர்டு மினிமம் இசட். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, feasible solution அல்லது optimum solution. So optimum solution is y1 is equal to 13/8 and
y2 is equal to 25/8. எப்படி எழுதுனேன்? ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் y1 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ. ஸோ அது ரெண்டும் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் வித் மினிமம் ஆஃப் z 36.3. ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கரெக்டாக பண்ணல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ தான் பழகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்கேஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி வேணால் அந்த அசைன்மெண்ட்டை மறுபடியும் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஸோ அது வரைக்கும் இப்போ பார்த்ததை ஒரு நிமிஷம் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராப்ளம்க்கு போயிடும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் இதில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம குயிக்காக போயிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் ஒரு கேஸு, சம் எக்ஸெப்ஷனல் கேஸ், ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒரு கேஸு, அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபீஸிபிள் சொல்யூஷன் இல்லாமல் போச்சுன்னா என்ன, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒன்று, அன்பவுண்டட் ஒன்று, அண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இல்லாமல் போச்சுன்னா ஒன்று. மொத்தம் 3 தான் பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்துட்டு இந்த செக்ஷன் அதோட முடிச்சுப்போம். ஓகே, சரி நான் அழிச்சிடுறேன். நிறுத்திடலாமா? ஏன் ரெஸ்டாரண்ட்ங்களா? எப்படி எடிட் தான் பண்ண போகிறேன். சரி பார்க்கலாம். நல்லா எடிட் பண்ணுமே. 27 மினிட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சரி ஓப்பனிங் போகும்போதே ட்ரிம் பண்ணிட்டு உள்ள போங்க. ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபுட்டேஜ் உள்ள போங்க. ஓகே, கட்டி இதில் 1/2 மணி நேரம் போடுங்க, 1/2 மணி நேரம் கூகுள் மீட் போயிருங்க. வேணாம் ஸ்டாப் பண்ணி போவா சார்? இருக்கட்டும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே. ஸோ அதோட ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் நாங்கள் எழுதியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போட்டோம்லையா, அதில் கடைசியாக சொல்யூஷனுக்கு முன்னாடி இப்படி எழுதியிருப்போம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் நான் மறுபடியும் சால்வ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லாட்டி நான் அதோட நோட்ஸ் கூட நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அதோட ஃபீஸிபிள் பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அண்ட் அதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் இங்கே கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். அன்னைக்கு பார்க்கும்போது அதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு 4x1 சம்திங் இருந்துச்சு. இப்போ அதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் 2x1 + x2. மற்றபடி சால்வ் பண்ணால் ப்ராப்ளம் எல்லாம் சேம் தான். அதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் கிராஃப் போட போகிறோம். அதே மாதிரி ஃபீஸிபிள் பாயிண்ட்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துருக்க போகுது. ஓகேயா? ஸோ அதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் மாறுது. ஸோ இதில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சுச்சுவேஷன்? ஃபஸ்ட்டு 0,0 போட்டால் என்ன வரும்? அதாவது 2x1 + x2. 2x1 + x2. அப்போ x1க்கு 0, x2க்கு 0. இதோட வேல்யூ 0. அண்ட் அதுக்கப்புறம் 400 and 0. x1க்கு 400 போடணும், x2க்கு 0 போடணும். அப்போ இதோட வேல்யூ வந்து 800 வரும். ஸோ அங்கே 0 வந்துடும். அண்ட் அடுத்து 400 and 200. அப்போ 2 times 400 + 200. அப்போ என்ன வரும்? 800 + 100, 200, 1000. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் 200 and 600. ஸோ 2 times 200 + 600. அப்போ இதுக்கும் என்ன வேல்யூ வரும்? 1000 வரும். அண்ட் அதுக்கப்புறம் 100 and 700. அப்போ 2 times 100 + 700. அப்போ நமக்கு 900 ஆன்சர் வரும். அண்ட் 0 and 700 நமக்கு 700 மட்டும் ஆன்சர் வரும். ஸோ இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல போட்ட ப்ராப்ளம் தான், சேம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். பட் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் மாறுது. நம்ம கடைசியாக டேபிள் வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் வருது. இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இசட்டோட வேல்யூஸ் இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமைஸா மினிமைஸாங்கிறத பார்த்துட்டு அந்த வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்குது மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ 0 மேக்ஸிமம் வேல்யூவா இல்லை. ஸோ 800 மேக்ஸிமம் வேல்யூவா? இப்போதைக்கு இது மேக்ஸிமம் வச்சுப்போம். அந்த 800 பெரிய நம்பர் 1000 இருக்குது. அப்போ 800 மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. ஸோ 1000 பெரிய நம்பர். அண்ட் அதுக்கப்புறம் 1000 பெரிய நம்பர் இன்னொரு 1000 இருக்குது இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் 900 அதோட சின்ன நம்பர், 700 அதோட சின்ன நம்பர். ஸோ நமக்கு 2 ஆப்டிமம் சொல்யூஷன் வருது இல்லையா? ஸோ அதுதான் இந்த கேஸ். ஆக்சுவலாக ஆல்டர்னேட் ஆப்டிமம் கேஸ் இது. ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மட்டும் மாற்றிட்டு இந்த ப்ராப்ளம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்றபடி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே சேம் தான். கடைசி டேபிள் மட்டும் அதில் மாறும். ஸோ இதில் 2 ஆப்டிமம் சொல்யூஷன் நமக்கு either x1 = 400 அல்லது இந்த ரெண்டாவது கேஸில் 200 அல்லது x2 = ஃபர்ஸ்ட் கேஸில் 200 அல்லது 600. ஸோ அப்போ 400, 200 ஒரு சொல்யூஷன், 200, 600 ஒரு சொல்யூஷன். எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் நமக்கு என்ன தான் வரும்? 1000 தான் வரும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட் ஆப்டிமம் அப்படின்ற கேஸு. அண்ட் அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அதில் வந்து அன்பவுண்டட் ரீஜன். ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ பிக்காக எழுதிடலாம்னு நினைக்கிறேன். Maximize z 3x1 plus 4x2 subject to the constraints x1 minus x2 greater than or equal to -1 and அதுக்கப்புறம் minus x1 plus x2 less than or equal to 0. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? எஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வழக்கம் போல தான். இது 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினை ஈக்குவேஷனாக மாற்றினா நமக்கு என்ன வரும்? x1 minus x2 is equal to -1. இதில் x1க்கு பதிலாக 0 போட்டால் நமக்கு -x2 is equal to 1. அப்போ x2 is equal to -1 and x2 is equal to 1. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் என்ன? 0, 1. அண்ட் அதே மாதிரி x2 is equal to 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு x1 is equal to -1. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டு -1, 0. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது -x1 + x2 = 0. ஸோ இதில் x1க்கு 0 போட்டோம்னா x2ஓட வேல்யூ 0. எஸ், ஐ ஹோப் அதை கரெக்டாக எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் x2க்கு 0 போட்டால் நமக்கு x1 0. ஓகே, அவ்வளோதான். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் -x1 + x2 less than or equal to 0. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 0, ரெண்டாவது பாயிண்ட் 0, 0. ஸோ இப்போ நான் இதுலேயே அப்படியே கிராஃப் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃப் என்னது? x1, x2 2 ஆக்சிஸ் போட்டுக்கணும். ஸோ அண்ட் இதில் -1 வேல்யூ தான் வருது இல்லையா?
x1 is equal to -1. ஸோ x1 ஆக்சிஸில் -1 வரைக்கும் வேணும். ஸோ கிராஃப் பெருசாக போட்டுலாம்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் எழுதிக்கவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்டு 0,1 அண்டு -1,0 அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனோட பாயிண்ட்டு 0,0 0,0. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃபில் எத்தனை ஆக்சிஸ் இருக்கணும்? 2 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ 2 ஆக்சிஸ் அப்படின்னா ஒன்று x1 ஆக்சிஸ், இன்னொன்று x2 ஆக்சிஸ். ஸோ இது x1 ஆக்சிஸ், இது x2 ஆக்சிஸ். அண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஆப்வியஸாக நோட் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 0 போட்டோம்னா இங்கே 1 அண்ட் -1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே எவ்வளோ தேவைப்படும்? ஆக்சுவலாக 1 தான் தேவைப்படும். ஸோ இங்கேயும் 1 வச்சுக்கோம், பார்த்துக்கலாம் என்ன வருதுன்னு. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்டு 0,1. ஸோ x1 ஆக்சிஸில் 0, x2 ஆக்சிஸில் 1. அப்போ இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் என்ன? 0,1. நான் தெரியாததுனால ஆரோ போட்டு பெருசாக எழுதுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் -1,0. ஸோ x1க்கு -1. ஸோ x1ல -1 இங்கே இருக்குது, 0 அதே தான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது? -1,0. சா, ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக லென்த்தாக ஜாயின் பண்ணிடணும். இங்கே மட்டும் ஜாயின் பண்ணி இப்படி போட்டு வச்சிருக்கூடாது. ஓகே, ஸோ ஃபுல் லென்த்தாக -∞ +∞ வரைக்கும் அந்த லைன் போகிற மாதிரி. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனோட பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 0,0. அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனோட பாயிண்ட், சரி, அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அடுத்த பாயிண்ட் அதுவும் 0,0. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் நோட் பண்ண போகிறோம். ஸோ 0,0 0,0வே ஜாயின் பண்ணால் என்ன வரும்? கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல, பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ 2 பாயிண்ட் வேற ஒரு பக்கம் என்ன பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணி ஒரு லைன் போடுவோம். 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்லேயே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ அதுலேயே நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனோட பாயிண்ட். ஸோ இது 1 அண்ட் இது 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராஃப் போட்டுட்டோம். இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபீசிபிள் ரீஜன் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபீசிபிள் ரீஜன் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவோம்? இந்த இன்இக்வாலிட்டி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிரேட்டர் தெனாவும் ஈக்குவலாகவும் இருக்க மாதிரி ஏரியாஸ்லாம் உள்ளே வரணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே -1 இருக்குது. இந்த -1ஓட பெரிய நம்பர்லாம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ -1 பெருசா -2 பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? -2 தான் பெருசுன்னு சொல்லிடுவோமா? மைனஸை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ -1 விட சின்ன நம்பர்ஸ், அதாவது நம்ம கன்ஸ்டன்ட் படி ≥ அப்போ அந்த -1ஓட பெரிய வேல்யூஸ்லாம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கனால அது இந்த பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜன், ஸோ அதை வந்து பாசிட்டிவ்ல மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ்ல மட்டும் மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக வரும். ஓகே, பாசிட்டிவ்ல மட்டும். அண்ட் அகைன் அதுக்கப்புறம் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இதுக்கு லெஸ் தென் அல்லது ஈக்குவலாக இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த லைனுக்கு கம்மியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். எஸ், ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளமே தப்பாக இருக்கிறது வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லைனுக்கு கிரேட்டர் தான் அல்லது ஈக்குவல் 0 அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 0 இருக்குது, 0வோட அதிகமான பாயிண்ட்ஸ்லாம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த சைடு ரீச்சிங். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் என்னன்னு பார்க்கணும். நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே எங்கே மீட் பண்ணுதோ அங்கே தான். ஸோ எங்கே மீட் பண்ணுது, ரெண்டுமே எங்கே ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரீஜன். ஸோ இதில் ஆரம்பிச்சு இப்படி, ஸோ இதான் வந்து அந்த ரீஜன் ஸ்ட்ரைக் ஆகிற ஏரியா. ஸோ இதுதான் என்னன்னா ஃபீசிபிள் ரீஜன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருக்கு. எங்கே 0ல ஆரம்பிச்சு எங்கேயுமே இருக்கல. ஸோ அப்போ 0,0 தான் சொல்யூஷன் சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுக்கு இப்போ இந்த பக்கம் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு என்ன சொல்யூஷன் தான். ஸோ இங்கே 1ல் ஆரம்பிச்சு அது நேராக இங்கே போய் ஒரு 5 அடிச்சுன்னா 1,5 நமக்கு சொல்யூஷனாக வரும். ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு சொல்யூஷன். அப்போ இதுக்கு வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடும். ஸோ அப்போ இது என்னது அன்பவுண்டட் சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து என்னது ஓவரால் நம்ம ஃபீஸிபிள் ரீஜனே சொல்ல முடியாது. நல்லா பாருங்களேன். ஸோ இதுதான் ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் இது 0ல் ஆரம்பிச்சு இப்படி அன்பவுண்டடாக போயிட்டே இருக்கு. நடுவில் எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் சொல்லிடலாம். நடுவில் எங்கேயுமே ஸ்ட்ரைக் ஆகல, 0 தவிர வேறு எங்கேயுமே ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ 0 சொல்யூஷனாக சொல்ல முடியாது. ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நமக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ 0ல் ஆரம்பிச்சு நம்ம எந்த பாயிண்ட் போட்டாலும் நமக்கு அது சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம முன்னாடி சொன்னாலே அந்த 1 போய் 5 அடிச்சுன்னா 1,5 ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு லைன் ரேண்டமாக எடுத்தோம்னா 0 பாயிண்ட் சம்திங், இங்கே 2 எடுத்துவோமே. ஸோ 2.6 இங்கே போச்சு அப்படின்னா ஸோ 2,6 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நமக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது அன்பவுண்டட் சொல்யூஷன் கேஸ். ஸோ என்ன சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆல்டர்னேட் சொல்யூஷன். 2 மேக்ஸிமம் வந்துடும், அது 2 மினிமம் வந்துடும். நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கேஸ். அண்ட் இது அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் சொல்யூஷன்ஸ். நம்ம அதை வந்து எவ்வளோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அது அடுத்த கேஸ். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு கூடாதுன்னு நினச்சேன். ஸோ நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா அதுக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷனே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஐ ஹோப் நமக்கு வந்து அது 2 கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நல்லிக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அதெல்லாம் இருக்குது, இதுனா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமைஸ் z is equal to -5x2. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா x1, x2 less than or equal to 1. ஆக்சுவலாக அது எழுதலை, ஜஸ்ட் a minute. Okay, so x1 plus x2 less than or equal to 1 ஒரு constraint. அதுக்கப்புறம் -0.5 x1 and -5 x2 is less than or equal to -10. Okay, so இது ஒரு constraint. ஸோ வழக்கம் போல ஒவ்வொரு constraint நம்ம equal to 0 பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் ஒரு பாயிண்ட் எழுதுனேன் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்டு, ஸோ x1க்கு 0 போட்டால் x2 வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ x1க்கு 0 போட்டால் x2 1, அப்போ அந்த பாயிண்ட்டு 0,1. அண்ட் அதுக்கப்புறம் x2க்கு 0 போட்டால் நமக்கு x1க்கு 1 கிடைக்கும். ஸோ x2க்கு 0 போட்டால் x1க்கு 1. ஸோ அந்த பாயிண்ட்டு 1,0. அண்ட் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஈக்குவேஷனில் x1க்கு 0 போட்டால் நமக்கு x1க்கு 0 போட்டால் -5x2 is equal to -10 வரும். அண்ட் x2 is equal to 2. ஸோ அந்த பாயிண்ட்டு 0,2. அண்ட் அதே மாதிரி அடுத்துக்கப்புறம் இங்கே x2க்கு 0 போட்டால் -0.5 x1 is equal to -10 இருக்கும். அண்ட் அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஸோ x1 is equal to 10/0.5. ஜஸ்ட் அதை வந்து 100/5 எழுதிக்கும். ஸோ 100/5 எழுதணும். மேலே இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. டிவைட் பண்ணால் நமக்கு 20 வரும் இல்லையா. ஸோ அப்போ x1 is equal to 20. அந்த பாயிண்ட் என்னது, x2க்கு 0 போட்டோம் இல்லையா, அப்போ 20,0. ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கிராஃப் போடுறேன். அந்த கிராஃப் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரஃபாக போடுறேன். ஸோ அந்த கிராஃபில் நமக்கு அதிகபட்சம் 0, 1 அந்த 20ல நான் அப்ராக்சிமேட்டாக தான் இல்லை மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 0 இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட் 0,1. ஸோ x1 ஆக்சிஸில் நமக்கு 0, x2 ஆக்சிஸில் 1. ஸோ x1ல் 0, x2ல் 1 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குன்னு வச்சுட்டு இது என்னது இந்த பாயிண்ட்டு 0,1. அடுத்து 1,0 எதுக்கு இவ்வளோ தூரம். ஸோ 0,1 அண்ட் 1,0 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இது 1,0 ப்ராப்பராக மார்க் பண்ணலாம். ஜஸ்ட் அது 1ன்றனால நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு லைன். அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாயிண்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 0,2. ஸோ 0,2 அப்படின்னா x1 ஆக்சிஸில் 0, x2 ஆக்சிஸில் 2. ஸோ 1 இங்கே இருக்குது, 1க்கு அடுத்து எக்ஸாக்டாக 2
இங்கே இருக்கும். ஸோ அப்போது 0,2 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லைன் மார்க் பண்ணி வச்சுப்போம். அது இங்கே மார்க் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன். ஸோ 0,2 அண்ட் அடுத்து 20,0. ஸோ x1 ஆக்சிஸில் 20, நான் 1 இங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அட் 20 அந்த பக்கம் இங்கே ஒரு லாஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல 20 இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது 20,0 அப்ராக்சிமேட்டாக தான் கிராஃப் போடுறேன். ஓகே, ப்ராப்பராக போடலாம், ப்ராப்பராக போட்டால் கொஞ்சம் டைம் ஆகுன்றனால அப்படி போட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த கிராஃபிக் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரும்ப திரும்ப சொன்னால் போர் அடிக்கும், அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஃபீசிபிள் ரீஜன் செலக்ட் பண்ணணும். ஃபீசிபிள் ரீஜன் செலக்ட் பண்ணுறப்போ என்ன பார்க்கணும், இந்த லைனுக்கு இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைனுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த லைனுக்கு கம்மியாகவும் ஈக்குவலாகவும் இருக்கிற மாதிரி வேல்யூஸ்லாம் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கம்மியாகவோ ஈக்குவலாக இருக்க மாதிரி வேல்யூ. ஸோ 1 இருக்குது, 1க்கு கம்மியான வேல்யூவில் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம பாசிட்டிவில் மட்டும் தான் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் பாசிட்டிவில் மட்டும் மார்க் பண்ணுறோம். ஸோ இது ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 0.5x1. ஸோ இந்த லைன் ரெண்டாவது ஈக்குவேஷனோட லைன் அண்ட் அதுக்கு லெஸ் தெனாவோ ஈக்குவலாகவோ இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லைன். ஸோ ஆக்சுவலாக அதுக்கும் நான் கொஷின் மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. எஸ், இதுக்கு ஆக்சுவலாக கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு கிரேட்டர் தானாவோ ஈக்குவலாகவும் இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த லைனுக்கு கிரேட்டர்னாவோ ஈக்குவலாகவும் இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட் வரும், சாரி எந்த ரீஜன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -10. அப்போது அந்த ரீஜன் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ரீஜன். ஸோ இங்கே ஓகே. ஸோ இப்போ இந்த ரீஜன் எங்கேயுமே மீட் பண்ணல, நம்ம ஃபீசிபிள் ரீஜன் எதுவுமே சொல்ல முடியாது. 2 பக்கம் கிராஸ் ஆச்சுனா தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஃபீசிபிள் ரீஜன் சொல்லுவோம். ஸோ ஆனால் இங்கே எந்த பக்கமே கிராஸ் ஆகலை, அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு ஃபீசிபிள் ரீஜனே கிடையாது. ஃபீசிபிள் ரீஜன் இருந்தால் தான் நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும். ஸோ அதனால இதுக்கு நோ ஃபீசிபிள் சொல்யூஷன், no feasible solution. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் என்னது ஓவரால் நம்ம 3 கேஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன், அடுத்து அன்பவுண்டட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் நோ ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ அன்பவுண்டட் சொல்யூஷன் நமக்கு இன்ஃபினிட் ரீஜன் வந்துச்சுன்னா வந்துடும். நோ ஃபீசிபிள் சொல்யூஷன் இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம அந்த ஃபீசிபிள் ரீஜன் ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நோ ஃபீசிபிள் சொல்யூஷன் வந்துடும். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வியர்டாக இருக்கும், நீங்கள் எதுக்கும் இந்த வீடியோ யூடியூப்ல தான் இருக்கும், மறுபடியும் வந்து பாருங்கள். அண்ட் இதோட நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதில் வந்து இந்த நோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நான் கிளாஸ் ரூமில் போடுறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு செஷனில் சந்திப்போம். ஓகே, ஸோ அது வரைக்கும் வழக்கமாக சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் அது கூட இதையும் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.